Hello friends, welcome to our channel Triangle Civil Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து introductionல first topic objectives of structural design. இது ஒரு main aim of structural design என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு ductile behavior வந்து அது கொடுக்கணும். Ductile behavior அப்படின்றது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு elongation அங்கே வந்து நடக்கும். அதுதான் வந்து இந்த ductile behavior அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ductile behavior அங்கே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 requirements வந்து satisfy பண்ணணும். இந்த structural design வந்து strength, stability and serviceability. Strength அப்படின்றது வந்து என்னென்னா sufficient strength, என்ன type of load அங்கே வந்து act ஆனாலும் அதில் வந்து sufficient strength இருக்கணும். Stability அப்படின்றது அதனோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறாமல் அப்படியே இருக்கணும். That is prevent sliding and buckling. Then third one, serviceability should perform satisfactorily. நான் எதுக்காக அந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனோ அந்த பர்பஸ் அது வந்து என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும், லைஃப் டைமை வந்து அது அதிகப்படுத்தணும். அதுதான் வந்து சர்வீசபிலிட்டி அப்படின்றது. ஸோ அடுத்ததாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன் ஆர்சிசி ஸ்ட்ரக்சரல் டிசைன் ப்ராசஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா மேக் ஆல் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸ். மேக் ஆல் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸ் அப்படின்றது பிளான், செக்ஷன், எலிவேஷன், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கையில் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். தென் அடுத்து லோட் கேல்குலேஷன், டாப் ஃப்ளோர்லேருந்து பாட்டம் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற லோட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கணும். தென் ஸ்லாப் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ஸ்லாபை வந்து நான் ஃப்ளாட் ஸ்லாப் போட போகிறோன்னா, கேன்டிலிவர் ஸ்லாப் போட போகிறோன்னா, என்ன டைப் ஆஃப் ஸ்லாப் போட போகிறேன் அதனோட அனாலிசிஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும். பீம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், டி பீமா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா, கண்டினியூஸ் பீமா, என்ன டைப் ஆஃப் பீம் வந்து நான் போட போகிறேன் அந்த பீமோட டிசைன் அண்ட் அனாலிசிஸ். தென் காலம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், ஷார்ட் காலமா, லாங் காலமா, அதில் என்ன ஷேப், ஸ்கொயராக, ரெக்டாங்குலரா அப்படின்றது நம்ம பார்த்துடணும். தென் அடுத்து ஃபவுண்டேஷன் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ஃபவுண்டேஷனில் ஷாலோ ஃபவுண்டேஷனா இல்லை டீப் ஃபவுண்டேஷனா, பேஸ்ட் ஆன் த சாயில் கண்டிஷன் என்ன ஃபவுண்டேஷன் அங்கே வந்து போடணும் அதனோட அனாலிசிஸ் அண்ட் டிசைன். இது ஒரு பில்டிங் காம்பனன்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சாலும் ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நான் போகிறதுக்கு மெயினாக நான் யூஸ் பண்ண போகிறது ஸ்டேர்கேஸ். ஸோ ஸ்டேர்கேஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் வந்து பண்ணணும். அதில் 2 flight ஸ்டேர்ஸா இல்லை 3 flight ஸ்டேர்ஸா அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபைனலாக செக் ஆல் த மெம்பர்ஸ், எல்லா மெம்பர்ஸோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் அங்கே இருந்தது இல்லை ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்தது அதனால் டைமென்ஷன்ஸ் நம்ம மாற்றணுன்னா அகெயின் we have to change the dimension and further we have to proceed all the analysis and design. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைட்டில். இதுக்கப்புறமா தேர்ட் டைட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் லோட் ஆன் ஸ்ட்ரக்சர். என்னென்ன டைப் ஆஃப் லோட் இருக்குன்னா டெட் லோட் அண்ட் லைவ் லோட். ஃபஸ்ட்டு டெட் லோடை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டெட் லோட் அப்படின்றது வந்து பெர்மனண்ட் லோட், அதை வந்து நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. எதனால் அதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸோட டெட் வெயிட் அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், பிரிக் மேசன்ட்ரி, ஸ்டோன் மேசன்ட்ரி, பிசிசி, ஆர்சிசி, டிம்பர், இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதனோட செல்ஃப் வெயிட்ஸ் வந்து என்னென்னா 18.8 அப்படின்றது பிரிக் மேசன்ட்ரியோட செல்ஃப் வெயிட்டு. ஸ்டோன் மேசன்ட்ரியோட ரேஞ்ச் வந்து 20.4லேருந்து 26.5 கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப். பிசிசி பிளெயின் சிமெண்ட் கான்கிரீட்டோட செல்ஃப் வெயிட் வந்து 24 கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப். ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்டோட செல்ஃப் வெயிட் வந்து 25 கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப். டிம்பர் அப்படின்றது 5 to 8 கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருப்போம். இந்த செல்ஃப் வெயிட்டை வந்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் வந்து டெட் லோட் அப்படின்றது. தென் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா லைவ் லோட். லைவ் லோட் அப்படின்றது வந்து பெர்மனன்ட் கிடையாது, இட் கேன் சேஞ்ச் இன் மேக்னிடியூட். எதனால் அது பெர்மனன்ட் கிடையாதுன்னா
அது நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருளை பொறுத்து. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது புதுசாக ஒரு திங்ஸ் வாங்கி வைக்கிறோன்னா அது வந்து லைவ் லோட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்படின்னா வந்து பெஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்களோ, எந்த ஆப்ஜெக்ட் வந்து புதுசாக அதில் யூஸ் பண்ணாலும் இல்லை அங்கேருந்து எடுத்தாலும் அப்போ லைவ் லோட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் லோட். தென் விண்ட் லோட் அப்படின்றது வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்லி லார்ஜ் ஏரியாவாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இந்த விண்ட் லோட் அப்படின்றது வந்து வரும். ஸோ மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டெட் லோட் அண்ட் லைவ் லோட். ஸோ இப்போ ரொம்ப ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது, இல்லை ரொம்ப லார்ஜ் ஏரியாவாக இருக்குது, இல்லை ஓப்பனிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே விண்ட் லோட் கன்சிடரேஷன்ஸ் வரும். இதுதான் வந்து டோட்டல் லோட்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது earthquake load. Earthquake load, it is nothing but a lateral load. In comparative to wind load, it is very complex load, more damaging. ரொம்ப வந்து அதிகமாக இதனால் வந்து டேமேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட் அண்ட் earthquake லோட் இது எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் நம்ம வந்து கன்சிடரேஷன்ஸ்க்கு வந்து எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டைட்டில் வந்து என்ன அப்படின்னா லோட் காம்பினேஷன்ஸ். ஸோ லோட் காம்பினேஷன் அப்படின்றது வந்து என்ன, ஒரு ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஒரு பீமு இல்லை காலம் எது நம்ம டிசைன் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் லோட் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆஸ் பர் IS 456 நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. 1.5, 1.2 அண்ட் 0.9 அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் ஆஸ் பர் IS 456 வந்து இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி ஃபேக்டரை வச்சு என்ன லோட் காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணால் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளோட அப்ஜெக்டிவ் அது வந்து என்ன பண்ணணும்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லோட் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ என்னென்ன லோட் காம்பினேஷன்ஸ்னால் there are 9 set of load combinations is available. So first one is 1.5 dead load plus live load. So 1.5 என்றது வந்து partial safety factor as per IS 456. Then dead load plus live load. Dead load அப்படின்றது self weight of the building. Live load அப்படின்றது temporary force acting on the building. So இதுதான் வந்து 1.5 times of dead load plus live load. ஸோ அடுத்தது இந்த டெட் லோட் அண்ட் லைவ் லோடோட என்ன நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம்னா விண்ட் லோட் இன் X direction, wind load in Z direction. Here I have taken Y is in vertical direction. ஸோ அதர் தேன் தட் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா X and Z directionக்கு நம்ம லோடிங் கன்சிடரேஷன் எடுக்கணும். ஸோ அடுத்த ஃபேக்டர் என்னென்னா 1.2 times of dead load, live load plus wind load in X direction. 1.2 times of dead load plus live load, wind load in Z direction. Then 1.2 times of dead load and live load, wind load consideration முடிஞ்சதுக்கு அப்புறமா X directionல earthquake load எடுத்துக்க போகிறோம். 1.2 times of dead load plus live load plus earthquake in Z direction. So ஃபஸ்ட்டு ஃபேக்டர் 1.5, அடுத்த ஃபேக்டர் 1.2, தென் அடுத்த ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9. 0.9 அப்படின்றது டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் earthquake லோட் இன் Z டைரக்ஷன்ன்றது வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டோம். 0.9. ஸோ இப்போ 0.9 டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் wind load in X direction, 0.9 டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் இன்டூ wind load in Z direction. லாஸ்ட்டாக வந்து 0.9 into dead load plus live load plus earthquake in X direction, 0.9 dead load plus live load plus earthquake in Z direction. So these are the load combinations available in the code books. So பேசிக்காக ஒரு structural elements வந்து நம்ம டிசைன் பண்ணணும்னா இந்த load combinations கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சு தான் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்ன அப்படின்னா வந்து கோட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ என்னென்ன கோட் புக்ஸ் வந்து நமக்கு இருக்குது, எந்த கோட் புக்கை வச்சு நம்ம என்ன வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட். நம்ம பார்க்குறது வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட். ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IS 456. ஸோ IS 456ல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா
plain and reinforced concrete. இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 4th revision IS 456-2000 plain and reinforced concrete 4th revision தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். தென் அடுத்து லோடுக்கு எல்லாம் என்ன கோட் புக் வந்து யூஸ் பண்ணுவோம்னா IS 875-1987. ஸோ அதில் பர்டிகுலராக வந்து பார்ட் 1 இருந்தது அப்படின்னா வந்து டெட் லோட் மட்டும்தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2 இருந்தது அப்படின்னா வந்து இம்போஸ்டு லோட். பார்ட் 3 இருந்தது அப்படின்னா வந்து விண்ட் லோட். பார்ட் 4 இருந்ததுன்னா ஸ்னோ லோட். பார்ட் 5 இருந்ததுன்னா ஸ்பெஷல் லோட், க்ரீப், ஷ்ரிங்கேஜ் அண்ட் டெம்பரேச்சர், இது எல்லாமே வந்து அதில் இருக்கும். தென் எர்த்குவாக்கு என்ன கோட் புக்குன்னு பார்த்தீங்கன்னா IS 1893-2002 எர்த்குவாக் ரெசிஸ்டன்ட் டிசைன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ அதிலேயே வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்குது. ஜென்ரல் ப்ரொவிஷன் ஆஃப் பில்டிங் வந்து எதில் இருக்குன்னா பார்ட் 1ல் இருக்குது. பார்ட் 2ல் வந்து லிக்விட் ரீடெய்னிங் டேங்க்ஸ், அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், தென் என்ன லோட் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.